Dear students, ட்ரையாங்கிள்ஸில் நம்ம டைப்ஸ் பார்க்க போகிறோம். ட்ரையாங்கிள் என்னங்க டைப்புன்னு நினைக்கிறீங்களா? நிறைய டைப்ஸ் இருக்குங்க ட்ரையாங்கிள்ஸில். 3 சைடு க்ளோஸாக இருந்தால் போதுங்களா, அது ட்ரையாங்கிள் தான். ஓகே, ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஎஸ் ஹோம் டியூஷன் சென்டர். இந்த வீடியோவில் நம்ம ட்ரையாங்கிள்ஸோட டைப்ஸை டீட்டெயிலாக தமிழில் பார்க்க போகிறோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். தமிழில் விளக்கம் கொடுக்கறதுனால ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள்ஸ் எப்படி டைப் இருக்குன்னா, இங்கே பாருங்கள், மொத்தம் பேஸ்டு ஆன் சைட்ஸில் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா, சைட்ஸை வச்சு 3 டைப்பாக பிரிக்கலாம். பேஸ்டு ஆன் ஆங்கிள்ஸில் 3 டைப்ஸ் இருக்குது. ஆங்கிள்ஸ் வச்சு ட்ரையாங்கிள் 3 டைப்பாக பிரிக்கலாம். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்டு ஆன் சைட்ஸை வச்சு எத்தனை டைப் இருக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்கள். பேஸ்டு ஆன் சைட்ஸ். பேஸ்டு ஆன் சைட்ஸ்னால் என்னங்க அர்த்தம் பாருங்கள். 3 சைடு இருக்குங்க. இது என்ன கோடு போட்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கோடு போட்டால் என்னென்னா 3 சைடுமே ஈக்குவல்னு அர்த்தம். இது 4 சென்டிமீட்டர்னா இதுவும் 4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இது 10 மீட்டர்னா இதுவும் 10 மீட்டர், இதுவும் 10 மீட்டர். அப்போ 3 சைடுமே ஈக்குவலாக தான் இந்த மாதிரி கோடு போடுவாங்க. இல்லையா இப்படி 2 கோடு கூட போடலாம், இல்லையா 3 கோடு கூட போடலாம். இந்த மாதிரி போட்டால் இந்த ட்ரையாங்கிள் பேர் என்ன? ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள். 3 சைடு ஈக்குவலாக இருக்க ட்ரையாங்கிள் பேர் என்னங்க? ஈக்விலேட்டரல் ட்ரையாங்கிள். சரி, 3 சைடு ஈக்குவல்னால் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்குங்க. 60 60 60 வருங்க. ஓகேங்களா? சரி, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். என்ன சார் ஒன்று தானே சொல்லியிருக்கீங்க? வாங்க ரெண்டாவது ட்ரையாங்கிள் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரெண்டாவது டைப் பேஸ்டு ஆன் சைட்ஸில் ரெண்டாவது டைப் பார்த்தீங்கன்னா, இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்கலாம். இந்த ஒரு ட்ரையாங்கிளோட 2 சைடு ஈக்குவலாக இருக்கும், 3வது சைடு வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம டினோட் பண்ணலாம். இப்போ இந்த 2 சைடு ஈக்குவல் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். அந்த மாதிரி இருந்தால் அந்த ட்ரையாங்கிளோட பேர் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள். அப்போ 3வது சைடு எப்படி இருக்கும்? 3வது சைடு வேறு மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இந்த சைடுக்கு ஆப்போசிட்டாக இருக்க இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு இருக்கிற ஆப்போசிட்டாக இருக்கிற 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஐசோசலஸ் இரு சமபக்க முக்கோணம்னு தமிழில் சொல்லுவாங்க. இது சமபக்க முக்கோணம்னு சொல்லுவாங்க. ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்க, ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் பார்த்தாச்சு, ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் பார்த்தாச்சு. 3 சைடு ஈக்குவல், 2 சைடு ஈக்குவல். அப்புறம் பாருங்கள், 3வது ட்ரையாங்கிள். இந்த 3வது ட்ரையாங்கிள் ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. 3 சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி நோட் பண்ணுறாங்க? இது 1 2 3 கோடெல்லாம் மாறி மாறி போட்டிருக்குது இல்லையா? 3 சைடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், 3 ஆங்கிளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர். பாருங்கள், 3 4 5 இருக்கும், இல்லை 7 8 9 இருக்கும், மாறி 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 இருக்குங்க. அதாங்க ஸ்கேலன் ட்ரையாங்கிள்னு பேர். ஓகேங்க, பேஸ்டு ஆன் சைட்ஸில் 3 டைப் பார்த்துட்டோம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 3 சைடு ஈக்குவலாக இருக்கும், சமபக்க முக்கோணம். இது இருசமபக்க முக்கோணம் ஐசோசலஸ் ட்ரையாங்கிள், 2 சைடு மட்டும் ஈக்குவலாக இருக்கும். இது அசமபக்க முக்கோணம் தமிழில் சொல்லுவாங்க, ஸ்கேலன் ட்ரையாங்கிள் இங்கிலீஷில். 3 சைடு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பேஸ்டு ஆங்கிள்ஸ் 3 டைப்ஸை பிரிக்கலாம். அப்போ எப்படிங்க 3 டைப்பாக பிரிக்கலாம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திரும்ப பாருங்கள், பேஸ்டு ஆன் ஆங்கிளாக 3 ட்ரையாங்கிளை பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்ன அர்த்தம் தெரியுங்களா? 3 ஆங்கிளும் பிலோ 90 டிகிரி. ஆல் ஆங்கிள்ஸ், எல்லா ஆங்கிளும் 90 டிகிரிக்கு உள்ளே இருக்கணுங்க. அப்படி இருந்தால் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பேர். ஓகே, ரெண்டாவது ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் பாருங்கள். ரெண்டாவது ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் இந்த மாதிரி ஒரு சதுரமாக போடுவோம். எந்த இடத்துல ரைட் ஆங்கிளும் சதுரமாக போடுவோம். அப்போ ரைட் ஆங்கிள்னா என்ன? ஒன் ஆங்கிள் 90 டிகிரிங்க. ஒரு ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி எக்ஸாக்டாக இருக்கணும். மீதி 2 ஆங்கிள் பற்றி அது வேறு 50 40 இருக்கலாம், அது 90 டிகிரி ஈக்குவலாக இருக்கலாம். அது பேர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு பேருங்க. இப்போ ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம், 2 டைப் பார்த்துட்டோம். 3வது டைப் என்னங்க பாருங்கள். 3வது டைப் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 3வது டைப் என்னங்க? அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். 1 ஆங்கிள் மட்டும் 90 டிகிரி அபோவ் இருக்குங்க. 179 வரைக்கும் இருக்கும். 180னா அது வேறு மாதிரி ஆகும். 90 டிகிரி அபோவ் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் இருக்குங்க. ஓகேங்களா? 180க்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கு பேர் அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்க, 6 ட்ரையாங்கிளும் பார்த்துட்டோமா? 6 ட்ரையாங்கிளும் பார்த்தாச்சு. பேஸ்டு ஆன் சைட்ஸு 3 ட்ரையாங்கிள், பேஸ்டு ஆன் ஆங்கிள்ஸ் 3 ட்ரையாங்கிள், அப்படியே 6 ட்ரையாங்கிளோட டைப்ஸ் பார்த்தாச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் பட்டன் ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் போடுற வீடியோ ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பை ஸ்டூடெண்ட்ஸ்.